श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणिदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिभूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाक्विदाम्बरं नारदं परिभप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवम् सकृदेवः प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतत्व्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீராமர் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு தியாகம்தான் வசத்தியா பேசப்படுறது. 14 வருஷம் வனவாசம் அப்படிங்கும் பொழுது அந்த 14 வருஷத்தினுடைய அந்த தியாகத்தை தான் வால்மீகி பகவான் மட்டும் இல்லை, எல்லா மகரிஷிகளும் கவிகளும் முக்கியமாக அதை சொல்றா. பாகவதத்தில் கூட ஸ்ரீ சுக பிரம்ம முனிவர் ராமரை பற்றி ராமாயணம்னு சொல்லும் பொழுது அவர் குருவர்த்தே தெக்தராஜ்யா அப்படிங்கிறார். ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போன ராமன் அப்படின்னு சொல்றார். ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனவன் அப்படின்னும் பொழுது அந்த தியாகம்தான் வசத்தியா இருக்கு. ராமாயணத்துல ராமர் மட்டும் தியாகம் பண்ணல. இப்ப ராமர் தியாகம் பண்ணது என்ன இருக்கு பெருமையா பேசுறதுக்கு? ஏன்னா ராமாயணத்துக்கு ராமர் கதாநாயகன், அவர் காட்டுக்கு போனார் அப்படிங்கிறத பெருசா சொல்லணும்னா
அப்போ தர்மபுத்திரர் கூட 12 வருஷம் வனவாசம் பஞ்சபாண்டவர்கள் பண்ணா, அப்போ பஞ்சபாண்டவர்கள் மகாபாரதத்துல தர்மபுத்திரர் கதாநாயகன் தான். அப்ப அவர் பண்ணதும் தியாகம் தானே. நல சக்கரவர்த்தி கூட ராஜ்யத்தை இழந்துட்டு காட்டுக்கு போக வேண்டியபடி ஆயிடுச்சு. அவருமே அங்க கஷ்டப்பட்டார். அப்போ நல சக்கரவர்த்தியும் தியாகம் தானே அப்படின்னு கேட்டா, நல சக்கரவர்த்தியினுடைய தியாகத்தை காட்டிலும் தர்மபுத்திரருடைய தியாகத்தை காட்டிலும் ராமருடைய தியாகம்தான் வசத்தியா இருக்கு. எதனாலன்னா, ராமர் அதாவது தர்மபுத்திரரோ நல சக்கரவர்த்தியோ தர்மத்துக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு போகல. பின்ன என்னன்னா, சூதாட்டத்துல ராஜ்யத்தை இழந்துட்டு அவ காட்டுக்கு போகும்படியாக நேர்ந்தெடுத்து. ஆனா ராமருக்கு சூதாட்டத்துல ராஜ்யத்தை இழக்கல. அப்ப அந்த ராமர் எதுல ராஜ்யத்தை இழந்தார் என்று கேட்டா, அந்த ராமர் தர்மத்துக்காக சத்தியத்துக்காக ராஜ்யத்தை இழக்க வேண்டியதா போயிடுது. அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும் என்பதற்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனார். அதனாலதான் குருவர்த்தே தியக்த ராஜ்யா. ராஜ்ய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ராஜா நிறைய கிடைப்பா. ஆனா ராஜ்யத்தை தியாகம் பண்ணின பெருமை ராமபிரானுக்கு மட்டும்தான். முதல் நாளே சொன்னோம், 14 வருஷ வனவாசத்தினுடைய கதையை தான் 24,000 ஸ்லோகமாக இந்த இடத்துல எழுதியிருக்கார் வால்மீகி பகவான். லோகத்துக்கு ஒரு ஆதர்சனமான சரித்திரமா ஸ்ரீராமருடைய சரித்திரம் அமையது. உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கார் ராமர். ஏன்னா கல்யாணாபிஜன ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு கதைன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, அதுல கதாநாயகன் பொருத்தமா இருப்பான், கதாநாயகி பொருத்தம் இல்லாம இருப்பா. இல்ல 2 பேரும் பொருத்தமா இருப்பா, கூட இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இங்க ராமாயணத்துலன்னு எடுத்துட்டோம்னா, அப்பான்னு சொன்னா மூத்த பையன், அப்பான்னு சொன்னா தசரத சக்கரவர்த்தி தான். தர்மம் அப்படின்னா அப்படி ஒரு சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கார். இன்னைக்கு சத்தியம்னா யாருக்கு தெரிய போறது, தர்மம்னா யாருக்கு தெரிய போறது? நாமே நம்ம பசங்க குழந்தைகளிடத்திலேயே இது தப்பு, இது பாபம், இது சத்தியம், இது தர்மம், இது அதர்மம்னு சொன்னா அதெல்லாம் எவன் பார்த்தான்னு தான் கேட்கறாளே தவிர யாருக்கும் ஃபாலோ பண்றதுல கடைபிடிக்கிறதுல யாருக்கும் இஷ்டமே கிடையாது. ஏன் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஏன் பொய்ன்னு சொல்றா என்று கேட்டா, அவளால அதை ஃபாலோ பண்றதுக்கான தைரியம் கிடையாது. தைரியம் இருந்தா மட்டும்தான் அப்போ எதையுமே ஒரு மனுஷன் செய்ய முடியும். அந்த தைரியம் வேணும். அதனால சொல்ற தைரியம்ங்கிறது எது? தைரியம்ங்கிறது ஒரு 10 பேரை அடிக்கிறதோ, 10 பேர்கிட்ட பெருமையா பேசுறதோ, ஒரு இடத்துல சபையில, இதெல்லாம் தைரியம் இல்லை. எது தைரியம்னா, எந்த நேரத்திலையும் சத்தியத்தையே பேசணும், எந்த நேரத்திலையும் தர்மப்படி வாழ்க்கைய சிந்தனையில, தர்ம சிந்தனையில வாழ்க்கையை நடத்தணும். அதனால அப்பான்னு சொன்னா தசரதன் தான், அம்மான்னு சொன்னா கௌசல்யா தான், கைகேயி தான், சுமித்ரா தான். அதனால இந்த லோகத்துக்கே ராஜாவா வரப்போற புத்திரன் அப்படின்னா, புத்திரன்னா எப்படி இருக்கணும்? அச்சு பிச்சா இருக்கக்கூடாது. புத்திரன்னா ராமர் மாதிரி இருந்தா தான் அது அழகு. அந்த அப்பா வழியில வரக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு எல்லாருக்கும் அது தகுதின்றது சொல்ல முடியாது.
ஏன்னா அப்பா வழியில வரக்கூடிய ராஜ்யத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு தகுதி இருக்கணும் ஒருத்தனுக்கு. ராஜா அப்படின்னு சொன்னா ராஜாவுக்கு உரிய லட்சணங்கள்லாம் இருக்கு. ராஜான்னு சொன்னா ஒரு பார்க்கறதுக்கே ஒரு க்ஷத்ரியனா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், எல்லாருடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும், தனக்குன்னு சுயநலமே வச்சுக்க கூடாது, தன் குடும்பம் அப்படின்னு பார்க்க கூடாது, நாட்டையே தன் குடும்பமா நினைக்கணும். ராஜாவுக்கு இதெல்லாம் லட்சணம். உலகத்துல ஒருத்தனுக்கு கஷ்டம்னா ஓடி போய் ராஜா தீர்க்கணும். அது தான் மட்டும் சௌக்கியமா படுத்துண்டு சௌக்கியமா சாப்பிட்டுண்டு சௌக்கியமா வாழ்ந்துண்டு போறது இது ராஜா கிடையாது. ராஜா அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டை காக்கக்கூடியவன் அப்படின்னா அவனுக்கு தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும், துஷ்டர்களை அடக்கணும், சாதுக்களை ரட்சிக்கணும். அப்படி இருந்தா தான் ராஜா. துஷ்டர்களை காப்பாற்றி சாதுக்களை தண்டிக்கிற பேர் ராஜா கிடையாது. ஏதோ ராஜ்யத்துல உட்கார்ந்துன்றதுனால ராஜாவா ஆயிட முடியாது. ராஜ்யத்துல உட்கார்ந்ததுனால ராஜா கிடையாது. அதனால சொல்றாரு இந்த இடத்துல ஜேஷ்ட புத்திரன் அப்படின்னா ராமர் மாதிரி இருக்கணும். ஜேஷ்ட புத்திரன்னா ஜேஷ்ட புத்திரன் தான். அவனுடைய மகிமை ராஜாவா அந்த ராமர் ஜேஷ்ட புத்திரனா இருக்காருன்னா அப்படி தம்பிகளெல்லாம் அரவணைச்சு அழைச்சிட்டு போறார். மூத்தவனா பிறந்துட்டா பின்னாடி இருக்கிறவாளை அரவணைக்கணும். அதனால தம்பின்னு சொன்னா லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மண சுவாமி அப்படி ஒரு அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்றார். பரதன் அப்படி ஒரு கைங்கரியம் பண்றான். சத்ருக்னனும் அப்படி ஒரு கைங்கரியம். தம்பிகள்னா அப்படிதான் இருக்கணும். நாட்டு மக்கள்னு சொன்னாலும் அயோத்தி மக்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் கூட நாஸ்திகனா இல்லை. எப்படி நாட்டு மக்கள் நாஸ்திகனா இல்லாம இருக்கா? ராஜாவுக்கு தெய்வ பக்தி இருந்தா தான். ராஜாவே தெய்வ பக்தியே இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்களும் தெய்வ பக்தியில இருக்க மாட்டா. அப்படி இப்ப நாட்டு மக்கள்லாம் பக்தியோட இருக்காளேன்னா அது ராஜானால இல்ல, சுபாவத்திலேயே ஜனங்களிடத்துல கொஞ்சம் பக்திங்கிறது வேரூன்றி இருக்கு. அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அதே போல மகாராணினா கௌசல்யா, கைகேயி, சுமித்ர. ஸ்நேகிதன் நண்பன் எடுத்துட்டோம்னா சுக்ரீவன், குஹன், விபீஷணன். இவாதான் சளைக்காம கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கிறவர்னா ஹனுமான் தான். இவ்வளவு மட்டும் இல்ல, சத்ருன்னு சொன்னாலே ராவணன் தான். அப்படி ஒரு சத்ரு. தேவர்கள்லாம் கூட நடுங்கிடுவா. கஸ்ய பிப்யதி தேவாஸ்டே அப்படிங்கிற. இப்படி ராமாயணத்தை எல்லாத்தையும் அமைச்சுட்டு தான் ராமர் இறங்கி இருக்கார். அந்த ராமருடைய காம்பீரியம், கம்பீரத்தை காட்டக்கூடிய ஒரு காண்டம் தான் இப்போ அயோத்தியா காண்டம் என்கின்றது. இதுக்கு முன்னாடி பாலலீலைகள்ல செஞ்ச விளையாட்டான விஷயம், விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போய் தியாக சம்ரக்ஷணம் என்கின்றதெல்லாம் பண்ணினார். அதெல்லாம் இப்போ விளையாட்டா பண்ணின விஷயம். சுபாகு மாரீசன் அடிச்சது, தாடகைய அடிச்சது, அதெல்லாம் விளையாட்டா பண்ணது. இப்போ நிஜமாவே விளையாட்டானா சாதாரணமா ஒரு குழந்தையா இருந்துட்டு இருக்கும்போது வந்திருக்கிற விளையாட்டு லீலை அது. இப்போ அதெல்லாம் இந்த இடத்துல வனவாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிராக்டிஸ் மாதிரி இங்க ஆரம்பிக்கிறார் அயோத்தியா காண்டத்தை. கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகः சத்ருக்னோ நித்ய சத்ருக்னः நீதः பிரீதி புரஸ்கிருதः கச்சதா மாதுல குலம். இந்த கல்யாணத்துக்கு பரதனுடைய மாமா கேக்கைய ராஜன் யுதாஜித் அப்படின்னு பெயர். அவர் வந்திருந்தார் ராஜ்ய அந்த கல்யாணத்துல அவரும் இருந்தார். பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் அவர் தான் மாமா. பரதனுக்கு
மாமா. சத்ருக்னனுக்கு இல்லை, பரதனுக்கு. ஏன்னா கைகேயினுடைய பையன் தானே பரதன். ஆனால் பரதனோட எப்பொழுதும் சத்ருக்னன் கூடவே இருப்பான், பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுவான். லக்ஷ்மணன் எப்படி ராமருக்கு பண்ணுறானோ அது மாதிரி. கல்யாணம் ஆன கையோட பரதனையும் சத்ருக்னனையும் மாண்டவி சுதகீர்த்திவா 4 பேரையும் அந்த யுதாஜித்துங்கிற மாமா கேகே ராஜ்யத்துக்கு தன்னுடைய ஆத்துக்கு தானே அழைச்சிட்டு போயிட்டார் குழந்தைகளை. தசரதரும் அங்கே போய் என்ன யுத்தமாக பண்ண போகிறா, சௌக்கியமாக தானே இருக்க போகிறா, அதனால அவங்க கொஞ்சம் ஜாலியாக விசிராந்தி எடுத்துகிட்டு தான் வரட்டுமே மாமா அவனுடைய ஆற்றுல. மாமானா அப்படி இருக்கணும். மாமானா எப்படி இருக்கணும்? தன் மருமகள் மேலேயோ மருமகன் மேலேயோ ரொம்ப பாசமாக இருக்கணும், அப்பப்போ விசாரிக்கணும். அந்த மாமா அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மகிமை ஜாஸ்தி. சும்மா ஒரு விரக்தினாலேயோ ஒரு வெறுப்புனாலேயோ ஹிருதயத்தில் அந்த குழந்தை நன்னா இருக்கே அப்படிங்கிற எண்ணத்துலலாம் மாமா பழகாமல் இருக்கிறது அது மாமாவுக்கு தான் கெடுதலே தவிர குழந்தைக்கு கெடுதல் இல்லை. அதனால் இந்த இடத்துல மாமான்னா ஓடி வரார். யார்? யுதாஜித். பரதனை அப்படி போஷிக்கிறார், சத்ருக்னனை அப்படி கொஞ்சறார். அப்பேற்பட்ட அவர் அழைச்சிண்டு போய் 4 நாள் அந்த யுதாஜித்தும் அவனுடைய மனைவி பரதனுடைய மாமி வேளைக்கு நன்னா கவனிச்சுக்கிறாளாம். வாய ஹான்னு கொட்டாவி திறந்தா கூட பரதனுக்கு பசிக்கிறதோன்னு வாயில போட்டுருவாளாம். அப்படி பார்த்து கவனிச்சுக்கிறா. அப்ப அப்படி பார்த்து கவனிச்சுக்கிற அந்த குழந்தை 2 பேரும் 4 நாளும் நல்ல புஷ்டியான இருக்கணும். 4 நாள் இழைச்சி போறாளாம். சத்ராபி நிவசந்தௌ தௌ தர்ப்பியமானௌ ச காமதஹ. என்ன வேணும்னாலும் பண்ணிடுவாளாம் பரதனுக்கு சத்ருகுணனுக்கு. பிராதரௌ ஸ்மரதாம் வீரௌ விருத்தம் தசரதம் நிருபம். பரதன் சத்ருகுணனை பார்த்து சொல்றான், சத்ருகுணா, என்னமோ நாம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கோம், நாம இங்க வந்து என்னமோ மாமா சாப்பாடு போடுவான், மாமா விளையாட்டு காமிப்பா, நாட்டிய கச்சேரி பார்த்துட்டு நம்ம சௌக்கியமா இதுக்காக வந்திருக்கோம். இப்ப தசரதர் அயோத்தியில என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த நம்ம அண்ணா ராமர் என்ன பாக்கியம் பார், அப்பாவுக்கும் கைங்கரியம் பண்ணிண்டு ராஜ்யத்துல வரக்கூடிய விஷயங்களையும் பார்த்துண்டு அங்க இருக்கார் பார். நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே. நாம் அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அப்பாவுடைய ராஜ்ய காரியங்கள் எல்லாம் அண்ணா பார்த்துப்பா, இல்ல அண்ணாவை அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணுப்பா, நாங்க போய் ராஜ்ய காரியங்கள் என்னென்னவோ கவனிச்சுட்டு வரோம், ராஜரீகமான காரியங்களை அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அந்த ராமர் கூட இருக்கிற பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு பரதன் ராமரையே நினைச்சுண்டு கண்ணீர் விடுறான். அப்படி இருக்கக்கூடிய பரத சத்ருகுணர்கள் அவளுக்கு சிந்தனை எல்லாம் அயோத்தியில தான் இருக்கு. அதனால இழைச்சி போறா. 4 நாள் இழைச்சி போறா. சரி, இங்க தசரதனுக்கு எப்படி இருந்ததுன்னா, தசரதனுக்கு சத்வார இவ பாகவஹ. ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருந்தாலும் 6 குழந்தைகள் இருந்தாலும் 10 குழந்தைகள் இருந்தாலும் எல்லாரும் சமம் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுல சந்தேகம் இல்லை. அதெல்லாம் குழந்தைகளா இருந்தா தான். ராமர் பகவான். அப்போ அப்பேற்பட்ட ராமன் இடத்துல எல்லாருக்குமே அலாதி பிரியந்தான். சஹி தேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷோ லோகே ஜக்ஞே விஷ்ணுஹு சனாதனஹ. ராவணாதிகளால பாதிக்கப்பட்ட தேவர்கள் தசரதர் யாகம் பண்ணும்போது பகவான சரணாகதி பண்ணினான். அப்ப அந்த சரணாகதி சமயத்துல பகவானே நானே வந்து தசரதனுக்கு புத்திரனா பிறக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால பகவானே வந்திருக்கான். பகவானே புத்திரனா வந்திருக்கான்னும் போது அந்த இடத்துல அங்க பிரேமை தான் இருக்கும். அதனால மற்ற குழந்தைகள் வெறுப்புன்னு அர்த்தம் கிடையாது. தசரதனுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ரொம்ப
பரதனை பத்தி பெருமையா சொல்ல போறார் தசரதர். பரதன் அவ்வளவு பெரிய மகாத்மா. இங்க ராமருடைய குணங்களை தசரதன் நினைச்சுக்கிறார். ஏன் தசரதனுக்கு ராமர் மேல அலாதி பிரியம்னா அதோஷதர்ஷி அப்படிங்கிறார். யாரிடத்திலையும் தோஷமே பார்க்க மாட்டாரா ராமர். தோஷம் பார்க்கவே தெரியாதான் ராமருக்கு. கதஞ்சித் உபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாராணம் சதமபி ஆத்மவத்தயா. யாராவது ஒருத்தன் 100 தப்பு பண்றான். அவன் பண்ற தப்ப ராமர்கிட்ட போய் சொல்றான், இத மாதிரி இந்த மாதிரிலாம் தப்பு பண்றான். 99 தப்பு அவனை பத்தி சொல்லிட்டு அவன் 100வது தப்பு பண்ணும் பொழுது ராமரே பார்க்கிறார், நேரா பார்த்துடுறார். அப்ப அந்த தப்பு பண்ணவன் ராமர்கிட்ட வந்து, ராமா நான் அப்படிலாம் தப்பு பண்றவன் இல்லை அப்படின்னு சொல்றான். ராமர் என்ன சொல்லுவார்? டேய், உன்னை பத்தி 99 தப்பு நான் கேள்விப்பட்டேன், 100வது நானே பார்த்துட்டேன் அப்படி சொல்ல மாட்டாராம். நஸ்மரதி அபகாராணாம், அவன் 100 தப்பு பண்ணாலும் மனசுலயே வச்சுக்க மாட்டாராம். அப்படிலாம் பண்ணி அப்பா இனிமேல் அது மாதிரி பண்ணாத அப்படின்னு வரான். அதே ஒருத்தன் தப்பி தவறி ராமருக்கு உபகாரம் பண்ணிட்டான்னா அத உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டான். உபகாரம் போய் எம்பெருமானுக்கு யார் பண்ண முடியும்? ஈஸ்வரன் எடுத்துட்டாலே ஒரு ஈஸ்வரனுக்கு சாமானிய ஜீவன் என்ன உபகாரம் செஞ்சிட முடியும்? சர்வஜனுக்கு ஒரு அல்பஜன் என்ன ஒரு உபகாரம் செய்ய முடியும்? சர்வசுவாமிக்கு ஒரு தாசன் என்ன உபகாரம் செய்ய முடியும்? சர்வசக்தனுக்கு ஒரு அசக்தன் என்ன உபகாரம் செய்ய முடியும்? அதனால உபகாரம் அப்படின்னு சொல்லலாமான்னா அது அந்த மாதிரி அமைஞ்செடுத்தான். உபகாரம்ங்கிற சொல்லு அமைஞ்செடுத்து. என்ன உபகாரம் பெருமாளுக்கு, சர்வேஸ்வரனுக்கு நாம என்ன உபகாரம் பண்ண முடியும் அப்படின்னா, அது என்ன உபகாரம்னா, அதாவது ஒரு குழந்தைக்கு சனிக்கிழமை ஆனா அந்த குழந்தையினுடைய அம்மா குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணுங்கிற ஒரு வழக்கம் வச்சிருக்கா. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும் பொழுது அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு வேலை தான் ஓடும். ஏன்னா அது இங்க ஓடும், அங்க ஓடும், இப்படி ஓடும், அப்படி ஓடும் அந்த குழந்தை. அப்படி துருன்னு இருக்கக்கூடிய குழந்தை ஒரு நாள் தானே வந்து ஒரு பலகாவை போட்டு சனிக்கிழமை உட்காந்துட்டு அம்மாவை பார்த்து, அம்மா என்ன தேய்ச்சி விடு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவா? பெரிய உபகாரம் பண்ணடா குழந்தை அப்படின்னு சொல்லுவா. இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு தான் பிரயோஜனம். அது மாதிரி பகவானுக்கு நாம பண்ற உபகாரம் என்னன்னா, பகவான் நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகத்தை நாம அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் பகவானுக்கு நாம பண்ற ஒரு உபகாரம் அப்படிங்கிற. இப்படி இந்த ராமருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இதுல நிறைய சொல்றார். அந்த குணங்கள் அப்படியே தசரதர் நினைச்சுண்டு தசரதர் சபைக்கு வரார். இன்னைக்கு சபை நன்னா நிறைஞ்சு இருக்கு. அழகா பேசுவாராம் தசரதர். அந்த சபையில உட்கார்ந்துட்டார் சிம்மாசனத்துல. அப்படி மேலையும் கீழையும் பார்த்தார். ஜனங்களை பார்த்து சொல்றார், இதம் ஷரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம்
பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய ಛಾಯಾಯಾಂ ஜரிதம் மயாம் இஹ வருஷ சஹஸ்ராணி பஹூனி ஆயும்ஷித ஜீவதः ஜீர்ணஸ்யாஸ்ய ஷரீரஸ்ய விஸ்ராந்திம் அபிரோச்சயே இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய. தசரதர் சொல்றார், எனக்கு வயசாயிடுத்து இல்ல அப்படிங்கிறார். எப்ப சொல்றார் பாருங்க, 60,000 வருஷம் வாழ்ந்துட்டு இப்பதான் சொல்றார் வயசாயிடுத்தோன்னு தோன்றது. ஏன்னா நான் இந்த பட்டாபிஷேகம் பண்ண காலத்தில இருந்து 16 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வெண்கொற்றை கொடைக்கு கீழே தான் உட்கார்ந்துருக்கேன். இந்த வெண்கொற்றை கொடைக்கு கீழே தான் உட்கார்ந்துருக்கேன். இந்த கொடையாவது கருப்பா இருந்திருந்தா பரவாயில்ல, அதுவும் வெள்ளையா இருக்கிறதுனால எனக்கு வெள்ள முடி அங்கங்க வந்திருக்கிறது. இன்னைக்கு தான் நான் கண்ணாடியிலேயே பார்த்தேன். அதனால வயசாயிடுத்து போல இருக்கு. வயசாயிடுத்துங்கிறதுனால என்ன ஆயிடுத்து, நான் அப்படியே இந்த மாதிரி வயசானதுனால விஸ்ராந்தி எடுத்துக்கலாம்னு இருக்கேன். விஸ்ராந்தினா இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய விஸ்ராந்தி என்னன்னு காளிதாசன் சொல்றார். சைஷவேப்யஸ்த வித்யானாம் யவ்வனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம். சைஷவம் குழந்தை வயசுல விளையாட்டும், இளமை வயசுல இல்லற சுகத்தையும், வயசான காலத்துல முனிவர் வேஷத்தை போட்டுண்டு சர்வ ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் தபசு பண்றது. இதுதான் இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய பழக்கம். அப்போ இந்த மாதிரி இப்போ தசரதர் அந்த மாதிரி கிளம்பிட போறாரோ அப்படின்னு ஜனங்கள்லாம் யோசிக்கிறா. உடனே தசரதர் சொல்றார், நான் அப்படியே கிளம்பிடுவேன்னு நினைக்காதீங்க. பின்ன நான் விஸ்ராந்தின்னு சொன்னது அந்த புறத்துல தான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு ராமன்னு மூத்த புத்திரன் இருக்கானே, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு நான் விஸ்ராந்தி எடுத்துண்டு அப்பப்போ என் குழந்தை எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்றாங்கிற அழக அப்பப்போ பார்த்துட்டு போவேன். நல்ல விசேஷமான நாட்கள், புண்ணியமான நாட்கள் எல்லாம் நான் பார்த்துப்பேன். இப்படி சொன்னதும் உடனே ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அத்தனை ஜனங்களும் சேர்ந்து இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம் இச்சாமோஹி மகாபாகும். அத்தனை பேரும் சேர்ந்து ஒருமுகமாக சேர்ந்து அத்தனை பேரும் ஆக்ஷேபனை இல்லை, நாங்க சந்தோஷப்பட்டோம், இதுக்கு சம்மதம் சம்மதம் சம்மதம்னு கத்தினாலும். ராஜ தர்பார்ல அப்படிலாம் கத்தக்கூடாதான். ராஜ தர்பார்ல கத்தக்கூடாது. அதனால அப்பயும் தசரதர் அழகா சொல்றார், ஓ இந்த கிழமை எப்போ இந்த சீட்டை விட்டு இறங்குவான்னு நீங்க எல்லாம் காத்துட்டு இருந்தீர்களோ அப்படின்னு. ஜனங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தப்பா பண்ணிட்டோமே. அவ சொன்னா, அப்படி ஒன்றும் இல்லை, நீங்க இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா உங்களை விட உங்க புத்திரன் வந்தா அது அலாதி ஆனந்தம். ஏன், உங்க பையனிடத்துல அவ்வளவு குணங்கள் இருக்கு சுவாமி. அப்படி என்ன இருக்குன்னா, பகவோன்றுப கல்யாண குணாஹாம் புத்திரஸ்ய சந்திதே குணான் குணவதோ தேவ தேவகல்பஸ்ய தீமதः பிரியான் ஆனந்தனான் கிருஷ்ணான் தேவ பிரவக்ஷ்யாமோத்யதான் ஸ்ருணு. உம்முடைய புத்திரனுக்கு நிறைய கல்யாண குணங்கள் உண்டு. அதனால உம்மிடத்திலாவது தசரதரே காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை தானே உம்மை பாப்பார் உம்ம புத்திரன். உம்மகிட்டேன்னு இன்னைக்கு என்ன வேலைன்னு கேட்டுட்டு நேரா ஜனங்களான எங்க கிட்ட வந்துருவார் உங்க பையன்.
எங்களோட சகஜமா பழகி பேசிண்டு எங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரிஞ்சு அவரவர்களுக்கு ஒரு தெளிவு ஒரு முடிவை கொடுத்துருவார். எல்லாருக்கும் ஆனந்தமா இருக்கும். இப்படி ராமருடைய இந்த பெருமையை சொன்னதும் அந்த ராமருடைய குணத்துக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு சொன்னதுனால சுபஸ்ய சீக்கிரம்னு நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டோம்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. உடனே செஞ்சிடணும். அதனால சுமந்திரரை பார்த்து நீர் போய் ராமன் அழைச்சிண்டு வாரும், ராமன் அழைச்சிண்டு வாரும் தான் சொன்னான். உடனே சுமந்திரர் ரதத்தை எடுத்துட்டு போறார். ராமரை அழைச்சின்னு வர போறோங்கிற ஒரு சந்தோஷத்துல இங்கேருந்து போறார். அதனால அந்த ராமருடைய அந்த ஒரு ராமர் காலமே ஸ்நானங்கள்லாம் முடிச்சு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு எப்ப வேணா அப்பா கூப்பிடுவான்னு தயாரா காத்துன்னு இருக்கார். அப்படி காத்துன்னு இருக்கும்போது சுமந்திரன் அங்கேருந்து வந்தார். மகாராஜா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னதும் உடனே ராமர் அங்கேருந்து கிளம்புறார். தங்க ரதம், அந்த ரதத்துல ஏறிண்டார். ஒரு திண்டுல சாஞ்சிண்டார். கால் மேல கால் போட்டுண்டு கைய முட்டியில வச்சுண்டு அப்படி அந்த ராமர் இளம் சூரியன்ல தங்க ரதத்துல தங்கம் மாதிரி ஜொலிக்கிறாராம் ராமர். அப்படி ராமர் அந்த அயோத்தி வீதியில வரும்பொழுது அயோத்தி மக்கள் அவ்வளவு கூட்டமா இருக்கு. ஜனங்கள்லாம் பார்க்கிறா ராமரை. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபௌதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினாம் கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம். அப்படி வரக்கூடிய ரதத்துல வரக்கூடிய ராமரை பார்க்கிறா. எல்லா ஜனங்களும் இருக்கா, ஸ்திரீகள் இருக்கா. அவரவர்களுக்கு ராமரை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கிறா. கந்தர்வராஜன் நேரா பூலோகத்துக்கு இப்படி வந்துட்டார் போல இருக்கேன் என்று ஸ்திரீகள்லாம் அழகுல மயங்கி ராமருடைய அழகை பார்க்கிறா. லோகே விக்யாத பௌருஷம்னு புருஷர்கள்லாம் ராமருடைய பல பராக்கிரமத்தை பத்தி பேசிக்கிறா. சாட்சாத்து பரசுராமருடைய சிஷ்யர், சாட்சாத்து பரசுராமர் கார்த்தவீர்யார்ஜுனனுடைய கொட்டத்தெல்லாம் அடக்கினவர். அந்த பரசுராமரையுடைய கொட்டத்தையே அடக்கினவர் நம்ம ஸ்ரீராமர். எப்பேற்பட்டவர் அப்படின்னு பேசிக்கிறார். தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம், அப்படியே நீண்ட கைகள், மகாபலம் பொருந்தியவரா இருக்கார் ராமர். பயங்கரமான கூட்டம். ராமர் அந்த ரதத்திலேருந்து அரண்மனைக்கு ரதத்திலேருந்து இறங்குறார். ஜனங்கள் அப்படி ஒரு கயிறு கட்டினாலும் திமிரிண்டு வரா. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்படி ஒரு அரண்மனை படிக்கட்டுல ஒரு 2 படிக்கட்டு அப்படி ஏறிட்டு சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம். உடனே ராமர் அப்படி திரும்பி ஜனங்களை பார்க்கிறார். அப்படி ஜனங்களை பார்த்து கையை அப்படி காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு நூல் கட்டல, ஒரு கயிறு கட்டல, ஜனங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு கம்முன்னு ஆயிட்டான். அப்ப சொல்றார் சந்திரகாந்தானனம் ராமம். அப்படி திரும்பி ஜனங்களை பார்க்கும் பொழுது ராமருடைய முகம் எப்படி இருந்ததுன்னா சந்திரன் போன்ற முகம் என்று சொல்ல வேண்டியிருக்க, இவர் முகம் மாறி சந்திரன் இருந்ததுன்னு சொல்றான். சந்திரனுக்கு அழகு ராமருடைய முகம் மாறி இருந்துதான். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம். பிரியதர்சனம், எப்பொழுதும் பிரியதர்சனம் தான் ராமர். எப்போதுமே பிரியமா இருப்பார். அதனால பிரியதர்சனன், அதீவ பிரியதர்சனம். அதனால பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினாம், எல்லாருடைய சித்தத்தையும் அபகரிக்க கூடியவனா இருக்காரா ராமர். அப்படி ஒரு அழகு. அதனால சொல்றார்
அப்படி ராமர் அவர்களெல்லாம் அப்படி சமாதானம் பண்ணிட்டு நேரா சபைக்கு உள்ள வரார். இப்படி சபைக்குள்ள வந்ததும் சபையே நிறைஞ்சிருக்கு. சபையில தசரதருக்கு நமஸ்காரம், முனிவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம், மந்திரிகளுக்கு நமஸ்காரம்னு அந்தந்த நிலையில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ராமர் தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டார். இப்படி உட்கார்ந்துட்டதும் தசரதர் சொன்னார், ராமா, இன்னைக்கு இங்க எதுக்காக சபை கூடி இருக்கு அப்படின்னா, நாளைக்கு புஷ்ய நட்சத்திரமா இருக்கு. உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பத்தி இங்க நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். எல்லாரும் சந்தோஷம்னு சொல்லிட்டா. அதனால புஷ்ய நட்சத்திரம் உனக்கு அனுகூலமான நட்சத்திரம். அதனால நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னர். நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னது அந்த ராஜ்யத்துக்கு தானே நிறைய பேர் அலையிறா. ராஜ்யம்னதுமே அது எப்படியாவது அடைஞ்சிடணும், ஏமாத்தியாவது அடைஞ்சிடணும் தானே எல்லாரும் அலையிறா உலகத்துல. அந்த ராஜ்யமே இவருக்கு கிடைக்கிறது. அப்ப கூட ராமர் எப்படி இருக்காருனார், அமைதியா இருக்கார். மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தவே இல்லை, அமைதியா இருக்கார். தசரதர் பார்க்கிறார். தசரதருக்கு மகிமை என்னன்னா, அயோத்தியில எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத க்ஷணத்துல கண்டுபிடிச்சிருவார். பார்த்த உடனே அவர் விசாரிக்கிறவர் தானே. கைதிகள் எல்லாம் பாவம் தப்பு பண்ணவனை விசாரிப்பார் தசரதர். அப்படி விசாரிக்கும் பொழுது இவன் தப்பு பண்ணானா இல்லையாங்கிறத அவனை பார்த்ததுமே கண்டுபிடிக்கக்கூடிய தசரதருக்கு தம் புத்திரனுடைய ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் ராமர். யாருக்குமே தன்னுடைய ஹிருதயத்தை வெளிப்படுத்தவே மாட்டார் ராமர். அதுக்காக ஏதோ ஒரு அசுத்தமா வச்சுட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க, நல்லது மட்டும்தான் வச்சுட்டு இருப்பார். சரி, அவனுடைய மௌனமே சம்மதத்துக்கு அறிகுறி என்று நினைச்சு சபையை கலைச்சிட்டார். சரி, இல்ல நாளைக்கு பார்க்கலாம். சுமந்திரரை விட்டு வசிஷ்டரை விட்டு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ, சுமந்திரரை விட்டு என்னென்ன பட்டாபிஷேகத்துக்கு தயார் பண்ணணுமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வரார். அரண்மனையில உட்கார்ந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கார். தன்னுடைய அரண்மனையில தன்னுடைய ஒரு அந்தப்புறத்துக்கு வரார். அந்த அந்தப்புறத்துல சிந்தனை பண்றார். என்ன சிந்தனைன்னா, பட்டாபிஷேகம்னு சொன்னது இந்த குழந்தை துள்ளி குதிப்பான்னு பார்த்தா இப்படி அமைதியா இருக்கானே, என்னன்னு தெரியலையா, அவனுக்கு பிடிக்கலையா? அது சபையா இருக்கிறதுனால அவனால சொல்ல முடியல. இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், கூப்பிட்டு அழைச்சு கேட்கலாம் என்று தசரதர் ராமரை கூப்பிட்டுவான்னு சொல்றார். மறுபடியும் போய் ராமரை அழைச்சின்னு வந்தா இந்த அந்தப்புறத்துக்கு தசரதர் ராமர் தான் இருக்கார். தசரதர் கேட்கிறார், ஏன்பா பட்டாபிஷேகம்னு சொன்னனே உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்பயும் அமைதியா இருக்கார். இவனுடைய இந்த மௌனத்துக்கு என்ன காரணம் புரிஞ்செடுத்து தசரதற்கு, ஓஹோ பரதன் இல்லையேன்னு கவலைப்படுறியா? காமம் கலு சதாம் வித்தே தே பிராதா பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷः ஜிதேந்திரியः காமம் கலு சதாம் விருத்தே. ராமா, பரதனை பத்தி நீ எதுவும் நினைச்சுக்காதப்பா, அவன் மகாத்மான்னு சொல்றார். ஏன்னா உன்னுடைய தம்பி எப்படி இருப்பான்? உன் குணம் தானே அவன்கிட்ட இருக்கும். உன் சகோதரன் பாவன், உன்னை அனுசரிச்சு நடக்கக்கூடிய மகாத்மா. மேலும் உன்னிடத்துல இரக்கம் காட்டக்கூடியவன். அண்ணா தம்பிகிட்ட இரக்கம் காட்டுவாளா, தம்பி அண்ணா கிட்ட காட்டுவாளா? ஆனா பரதன் உன்கிட்ட இரக்கம் காட்டுவான். ஏன்னா தர்மம்னு சொன்னா எங்க அண்ணா ஏமாந்து போயிடுவாரே, காப்பாத்தணுமேன்னு கூடவே இருப்பான். அதனால அந்த பரதனை பத்தி நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. குழந்தாம உன்ன மாதிரி தர்மம் எல்லாம் தெரியும் அவனுக்கு. அதனால நான் சொல்றேன் கேளு, சில காரியங்கள் எல்லாம் உடனே செஞ்சிடணும்பா. எனக்கும் இப்ப ஜாதகத்துல ஏதோ கிரகங்கள் சரியில்லை, அதனால நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். அந்த நல்லதை நடக்க விட்டுருப்பா ராமா. நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத.
என்று சொல்லி இதை நீ ஏத்துக்கோன்னு சொல்லி ராஜ்ய விஷயமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு வசிஷ்டர் வருவார். நீ அவரிடத்துல விரதங்கள்லாம் செஞ்சுண்டு பட்டாபிஷேகத்துக்கு தயாராயிரு என்று சொல்லிட்டு ராமரை மறுபடியும் அனுப்பிட்டார். சமாதானம் பண்ணி ராமர் அப்பாவை நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேன்னு கிளம்புறார். கௌசல்யாமாவுடைய அந்தப்புறத்துக்கு வரார் ராமர். கௌசல்யாவோட அந்தப்புறத்துக்கு வரும்பொழுது கௌசல்யா ஏற்கனவே ராமருக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி தசரதரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறத கேள்விப்பட்டு புது வஸ்திரம் மாத்திண்டு, நல்ல விஷயம் கேட்டா புது வஸ்திரம் மாத்திக்கணுமா, புது வஸ்திரம் மாத்திண்டு நிறைய தான தர்மங்களை பண்றா. அங்கேருந்து வந்து ராமர் உட்கார்ந்துட்டார். அம்மா, எங்க அப்பா எனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாமா. ஏண்டா, அது நல்ல விஷயம் தானே, சந்தோஷம் தானே படணும். நான் அன்னைக்கே சொன்னனே உங்க அப்பா உனக்கு நல்லது தாண்டா செய்வார்னு. உங்க அப்பா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறான்ங்கிறத நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். நல்ல விஷயம் தானே, ஏன்பா வருத்தமா இருக்க? ராமர் சொல்றார், எனக்கு மட்டும் ஏமா பட்டாபிஷேகம்ங்கிற? நாங்க 4 பேர் அடுத்தடுத்த நாள்ல தானே பிறந்தோம். 4 பேருக்கு 4 அரண்மனை இருந்தாலும் ஒரே அரண்மனையில தானே நாங்க 4 பேரும் விளையாடினோம். 4 பேருக்கும் 4 தங்க தட்டு இருந்தாலும் எங்களுக்கு நீ தானே ஊட்டி விடுவ. கைகேயி அம்மா தானே ஊட்டி விடுவா, சுமித்ரா அம்மா தானே ஊட்டி விடுவா. 4 பேருக்கும் ஒன்னாதானே பூனல் போட்டா. ஒரு குடும்பத்துல கல்யாணம் எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனா 4 பேருக்கும் அடுத்தடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடந்ததே. இதெல்லாம் எல்லாருக்கும் நடந்து பட்டாபிஷேகம் மட்டும் எனக்கு மட்டும் ஏங்கிறார். இதான் ராமருடைய குணம். பட்டாபிஷேகம் எனக்கு மட்டும் ஏன்? 4 பேரையும் கூப்பிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம்ல அப்பா. இதே புஷ்ய நட்சத்திரம் அடுத்த மாசம் வராதா? பரதனும் வந்துடட்டுமா, சத்ருக்னனும் வந்துடட்டுங்கிறார். உடனே கௌசல்யா சொல்றா, அடே ஆளுக்கு ஆளா உங்க அப்பாவுக்கு சமமா வளர்ந்திருக்க, இத நீயே உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியது தானே. அப்பாவை பார்த்தா எனக்கு அந்த தைரியம் வரலங்கிறார். ஏன்பா உனக்கே தைரியம் இல்லைங்கிற? கல்யாணான நாள்ல இருந்து நான் இன்னி வரைக்கும் உங்க அப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது இல்லப்பா. அவர் சொல்றத கேட்டுன்னு இருக்கேன். நான் எப்படிப்பா சொல்றது? உங்க அப்பா எது பண்ணாலும் நன்மைக்கு தான் இருக்கும். இப்படிலாம் அடம் பிடிக்காத, போய் பட்டம் கட்டிக்கோப்பா அப்படிங்கிறா. இப்படி பேசிண்டே இருக்கும் பொழுது லக்ஷ்மண சுவாமி அண்ணாவுக்கு பட்டம்ங்கிறத கேள்விப்பட்டு ஓடி வரான். அப்ப ராமர் சொல்றார், அருமையான ஸ்லோகம். சௌமித்ரே புங்ஸ்வ போகாம்ஸ்த்வம் இஷ்டான் ராஜ்ய பலானி ச ஜீவிதம் சாபி ராஜ்யம் ச त्वदर्थम अभिकामये. லக்ஷ்மணா, நான் வெறும் பேருக்கு தான்பா பட்டம் கட்டிக்க போறேன். நான் எந்த ஒரு ராஜ்யத்துக்கு பட்டம் கட்டிக்க போறனோ அதனுடைய அத்தனை சௌக்கியத்தையும் உனக்கு தான் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்றாருன்னா ராமர் ஆளுக்காளுக்கா பேசுறான்னு அர்த்தம் இல்ல. ராமர் அனாவசியமா ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டார். சொன்னா சத்தியம்தாங்க. இப்படி லக்ஷ்மணனுக்கு சொல்லிட்டு நேரா தன் அரண்மனைக்கு வந்தார். சீதையினிடத்துல சொல்லிண்டார்.
அயோத்தியே சந்தோஷமா இருக்கு. அப்படி சந்தோஷப்பட்டு அன்றைக்கு சாயங்காலம் வசிஷ்டர் வந்து விரத சமாவர்த்தனங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு இனி கொஞ்சம் விரதத்தோட இருக்கணுங்கிறதுனால படுக்கையில படுத்துண்டு இப்படிலாம் இருக்கக்கூடாதா ராமர். அதனால சீதையை அழைச்சிண்டு ராமருடைய குலதெய்வமான ரங்கநாதருக்கு பூஜை பண்ணணும்னு போறார், ஆராதனம் பண்ண போறார். ரங்கநாதனுடைய சன்னிதானத்துக்கு வரார், ரங்கநாதனுக்கு பூஜை பண்றார். வேத கோஷங்கள்லாம் நடக்கிறது. ராமரே ரங்கநாதனுக்கு சாமரம் வீசுறார், ரங்கநாதனுக்கு ராமரே கொடை காட்டுறார், ராமரே புஷ்பங்கள்லாம் போடுறார். சீதை ராமருடைய அந்த ரங்கநாதருக்கு ராமர் பண்ணக்கூடிய பூஜையினுடைய அழகை பார்த்து ரசிக்கிறார். தியாகராஜ சுவாமிகள் ஒரு பாட்டுல சொல்றார், உபசார மூலனு சேகோனு வையா உரகராஜ சயனா. இந்த உபசாரம் அப்படிங்கிறது நாம ராமருக்கு பண்ற பாட்டுன்னு நினைக்கிறோம். இல்ல, ராமர் ரங்கநாதனுக்கு பண்ற பாட்டா தியாகராஜ சுவாமிகள் எழுதுறார். அந்த உபசாரங்கள்லாம் எடுத்து எடுத்து காட்டுறதெல்லாம் ராமர் பண்றதை இங்க அருமையா சொல்றார். அப்படி ராமர் அந்த பூஜைகள்லாம் முடிச்சு டோலோத்சவங்கள்லாம் செஞ்சு அந்த டோலோத்சவத்துல பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய பால் எல்லாம் கொடுத்து சுகுமார சுந்தரா க்ஷீர சோரா க்ஷீர சோரா சித்த சோரா சுலப குணாலய சுந்தர ரூபா ஸ்வாதுபய பிப சரசிஜனாபா சுகுமார சுந்தரா க்ஷீரச்சோரா என்று அப்படி அந்த க்ஷீரத்தை கொடுக்கிற ஒரு அழகு, அந்த தாம்பூலம் கொடுக்கிற ஒரு அழகு. லீலா ரசிகா லாவண்யசீலா கோமல தாம்பூலம், அந்த தாம்பூலத்தை கொடுக்கறது ஒரு அழகு, ராமர் கொடுக்கறதே ஒரு அழகுதான். அப்படி அதெல்லாம் கொடுத்து அந்த பெருமாளை படுக்க வைக்கிறது சயனத்துல. சேஷ்வ சுகம் என்று அந்த சேஷ்வ சுகத்துல சேஷ சயனத்துல அப்படி பெருமாள் அப்படி பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அழக இப்படி எல்லாம் பாட்டு பாடி அந்த ரங்கநாதருக்கு பூஜையை முடிச்சிட்டு அந்த சந்நிதியை விட்டு வெளியில வந்து அந்த கோவில் மாடத்துல ராமர் தலகாணிலாம் கிடையாது, கையை இப்படி வச்சு ராமர் படுக்க சீதா பிராட்டி பாத சேவை பண்றாலும். இது எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல சொல்றார், உள்ள மூலவர் படுத்துட்டு இருக்க வெள்ள உற்சவர் இப்ப புறப்பாடு கிளம்ப போறாராம். மூலவர் ரங்கநாதனா, உற்சவர் ராமராம். ஏன்னா மூலவர் எங்கேயும் போக முடியாது, உற்சவர் தான் கிளம்ப முடியும் புறப்பாடுன்னு. இப்ப ராமர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு போகல, ராவண வதம்ங்கிற புறப்பாட்டுக்கு கிளம்புறதா சங்கல்பமா. அதனால இந்த இடத்துல ராமர் இப்படி சும்மா ஒரு சயனத்துல இருக்கார், தூங்கல. இப்படி பாத சேவை பண்ணிட்டு அன்றைய பொழுது முடியறது. மறுநாள் காலமே முதல்ல லக்ஷ்மண சுவாமிக்கு தான் என்னைக்குமே தரிசனம். சுப்பிரபாத சேவை என்னைக்குமே லக்ஷ்மணருக்கு தான். அதனால லக்ஷ்மண சுவாமி வாசல்ல வந்து ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கநாதா ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ என்ற அப்படி ரங்கநாதருக்கு எழுப்புற பாட்டை
அங்க ராமரும் சீதையும் பாடுறா. அவ எழுந்துட்டா. சுப்பிரபாதம் ஆயிடுத்து. அண்ணா எழுந்தாச்சுன்னு லக்ஷ்மண சுவாமிக்கு தெரியறது. மணிக்கதவை திறக்கிறா. உடனே மங்கள ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு நல்ல வஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு நேரா அரண்மனையில போய் லக்ஷ்மண சுவாமி கொடை பிடிக்க ராமரும் சீதையும் நேரா அரண்மனையில போய் காத்துன்னு இருக்காளாம். எப்ப பட்டாபிஷேகத்துக்கு கூப்பிடுறாளோ அப்ப தயாரா போகணும் என்று ராமர் தன்னுடைய அரண்மனையில சீதையோட லக்ஷ்மணனோட காத்துன்னு இருக்கார் என்கின்ற இந்த கட்டத்தோட இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கட்டத்தை நாளையினுடைய உபன்யாசத்துல நாம சமணம் பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.